நினைக்கிறேன். கிளம்புறோம். இப்பதான் கிடைச்சிச்சு, அதுக்குள்ள கேட்டு போடுது. கேரளால அடூர்னு ஒரு இடத்துக்கு போறோம், போயிட்டு சொல்றோம். சரியா? இல்லைன்னா அடுத்த ஸ்டே போட்டு ஞாயிற்றுக்கிழமையும் வேலை இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்து கிளம்பியாச்சு. மணி கரெக்டாக இப்போ 6:45 6 அந்த டைம் ஆகுது. ரூம்லேருந்து நான் கிளம்பியாச்சு. நம்ம ரூம் இங்கே தான் இருக்குது, மாடியில் இந்த இடத்துல பின்னாடி இங்கே தான் ரூம் மாடியில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இப்போ 2 பேர் கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம நேராக எங்கே போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து வர்க்கலா பீச் தான் போகிறோம். போயிட்டு போகிற வழி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களே உங்களுக்கு ஒரு முரட்டு வியூ இருக்குது. நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு பாலத்து மேலே நிற்கிறோம். பயங்கரமாக இருக்குது. கிட்டும் பார்த்திங்கன்னா அதே தான், அந்த இடம் தான் அது ஃபுல்லாக. நாங்கள் கூட கேரளா வந்தாச்சு, ஒரு இடத்த கூட இந்த மாதிரி பார்க்க முடியும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தாச்சு. தென்மலை டேமை நேற்று பார்த்தோம். நான் அந்த டைம் பார்த்து செல்லில் சார்ஜ் இல்லை, எளிமே சார்ஜ் இல்லாமல் நேற்று எடுக்க முடியாமல் போச்சு. ஸோ அதுக்கு ஒர்த்தான பிளேஸாக அந்த இடத்த நாங்கள் பார்த்தாச்சுப்போம். வெளில கிளம்பல. ஆமாம், ஆனால் என்ன உள்ளே இறங்க முடியாது, எதுலையுமே படி கிடையாது. அதனால் இங்கேருந்து கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணோம். இங்கேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது வர்க்கலா பீச்சு. கரெக்டாக ஒரு 8:30 மணி. இப்போ கரெக்டாக 8, இன்னொரு அரை மணி நேரத்தில் நம்ம அங்கே போய் ரீச் ஆயிடலாம். தண்ணி எவ்வளோ இருக்குது பார்த்தியா? ஆமாம். சரி, ரைட்டு. பேசாமல் ஒரு கடப்பாறை நீச்சலை போடுறான்னு பார்க்க இங்கேருந்து புதுசுக்கு செத்துருவேன். சரி, நம்ம அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் அப்படியே வீடியோவில் பாருங்கள். எவ்வளவு சீக்கிரம் கூட்டிட்டு வந்த பத்தியா? அட்ரஸ் கேட்டுக்க. ஓகே. மக்களே கீழே இறங்கியாச்சு, இடத்துக்கு வந்தாச்சு. பாருங்க இடத்த. சரி, நெக்ஸ்ட் நம்ம நண்பர் நல்லா பிஸியா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு பின்னாடி. சரி, நீ இப்ப வரும்போது இல்லடா என்ன ஆனா வீடியோல சொல்ற அளவுக்கு ரொம்ப ஹைப் இல்லை. அது ஒரு சீசன் டைம் வந்தா மட்டும்தான் அந்த ஹைப் இருக்கும் போல. வர்க்கலா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம ஊருக்கு எங்க ஊருக்கு இங்க உப்பு தயார் பண்ணா நல்லா தயார் பண்ணாங்க. பயங்கரம் உப்பு கிடைக்கும். நல்லா மாமியார் வீட்டுல படத்து இருக்கிற மாதிரி படத்து எடுக்கலாம். குளத்துல 3 தடவை முங்கிட்டீங்களா? நம்ம ஊர்ல இந்த கம்மா மட்டும் இல்லைன்னா முங்கல போன் தான் உட்காந்து தலைகீழ சொற்கடிக்க போற பாரு. முடிஞ்சா எப்படி இருக்கு? காதுக்குள்ள குரும்பி ரிங்கன்னு சுத்துமே. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகுற? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க, போங்க. சாரி ஃபாதர், டிஸ்டர்ப். அவரே நான் வேணா வர்க்கலால இருந்துடுறேன். இங்கேயும் கடையை பார்த்து செட்லாய் வேலை பார்க்க போறேன். லாக்லாம் வராது, லாக்லாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. சரி, வா போ. கிளம்பு நல்லா பண்ணி இழுத்துட்டு போயிடுவா. சரி, இருந்துக்கோ. நான் போயிட்டு வரேன். அவன் உன்கிட்ட என்னமோ சொல்லிட்டு போனாம்ல, என்ன சொன்னான்? அதுவா சார், போலீஸ் என்னை விரட்டிட்டு வருது. அவங்க நான் என்ன சொன்னேன்னு கேட்பாங்க. எதுவும் சொல்லிடாதீங்க, அடிச்சு கூட கேட்பாங்க. அப்பயும் சொல்லிடாதீங்க. நான் அப்படியா சொன்னா? ஆமா. மக்களே வர்க்கலால இருந்து குளிச்சுட்டு கிளம்பியாச்சு பீச்சில் இருந்து. இப்போ வந்து மேலே நடந்து போயிட்டு இருக்கோம். நானும் ஃப்ரெண்டு இந்த போயிட்டு இருக்காப்புல. எப்படி என்ஜாய் பண்ணியால? நல்லா ஏறினேன். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஆனா என்ன படியில ஏறதுக்குள்ளதான் ஆமா செங்குத்து படபடன்னு வருதுப்பா. நான் அடுத்து 2 பிளான் வச்சிருக்கு. ஆனால் எங்கே போகிறேன்னு தெரில. அது எந்த இடத்துக்கு போகிறோமோ
எந்த இடத்துக்கு போகிறோமோ நாங்கள் அந்த இடத்த உங்களுக்கு சொல்கிறோம், வீடியோவில் சொல்கிறோம். ஓகேங்களா? எனக்கு மூச்சு வாங்குது. மேலே போயிட்டு வண்டி கிளம்பும் போது உங்களுக்கு பேசுகிறேன். ஸோ மக்களை பார்த்துட்டாச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து ஜடாயு வந்தாச்சு. ஜடாயு அது பேர் என்ன? ஜடாயு எர்த் சென்டர் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஈகிள் ஸ்டாச்சு ஜடாயுவில் உள்ள ஈகிள் ஸ்டாச்சுக்கு வந்தாச்சு. இப்போ கீழே நிற்கும். இப்போ இது என்ன பிரச்சனை ஆகி போச்சுன்னா கேபிள் கார் ஒர்க் ஆகலை. நாங்கள் அதை நம்பி தான் அடுத்தடுத்த ஸ்பாட்டுக்கு போகணும்னு பிளான் போட்டு வந்துருந்துச்சு. இப்போ கேபிள் கார் ஒர்க் ஆகலை. அப்புறம் ஸ்டெப்ஸு தான் 826 ஸ்டெப்பு. அதனால் இங்கேருந்து பக்கத்தில் ஏதோ ஒரு கோட்டை இருக்குன்னாங்க. அந்த கோட்டைக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்குது. ஸோ அந்த கோட்டைக்கு இங்கேருந்தே பக்கத்தில் தான். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ரோட்டில் தான் நின்றுட்டுருக்கோம். ஹோட்டலில் ஒரு சின்ன ஸ்டாப்பிங் போட்டிருக்கு. கரெக்டாக சாப்பிட்ற ஹோட்டல் எதுவுமே தெரில, பக்கத்தில் எதுவுமே இல்லை. சாப்பிட்ற ஹோட்டலை பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அடுத்து இன்னும் அந்த அஞ்சுதங்கம் போர்ட் அந்த ஒரு கோட்டை இருக்குது, அங்கே போகணும். அந்த ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அந்த கோர்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோர்ட்டுக்கு வந்தாச்சு, ஜம்முன்னு வந்தாச்சு. உள்ளே தான் அப்புறம் என்ட்ரி ஃப்ரீயாக காசுல என்னோட தெரில. அங்கே வாட் போயிட்டுருக்கேன் பாருங்கள். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்பி அனுப்புனே. ஐயோ, இவன் வேற ஒரு டைப்பா பாக்குறானே. வேற லெவலுக்கு ஒருத்தா இருக்கு. நான் கூட உள்ள ஏதோ இருக்கும்னு நினைச்சேன். ஒன்றும் இல்லை, வெட்ட வெளியா இருக்கு. இல்லை அந்த காலத்து கோட்டையோட செவுறு மட்டும் இருக்கு, கோட்டையே காணும். கோட்டை மட்டும் அவனை கலாண்டு போயிட்டாங்க. மேலே ஏறி உங்களுக்கு பீச் வியூ காமிக்கேன். பீச் கடல் வியூ தெரில, பார்ப்போம். மேலே தெரியலன்னு தெரில, பார்ப்போம். மக்களே தயவு செஞ்சு யாரும் இந்த போர்ட்டுக்கு வந்துடாதீங்க. இந்த வர்க்கலாக்கு வந்திருக்கேன், பக்கத்தில் வந்திருக்கேன், நெட்டில் போட்டிருப்பாங்க அந்த கோட்டை வந்து ஆகா ஓஹோ இருக்கும், என்ட்ரி ஃப்ரீ தான் அப்படின்னு. என்ட்ரி ஃப்ரீ தான், ஆனால் உள்ளே வந்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. சுற்றி செவுரு, வெக்க தான் பயங்கரமாக இருக்குது. வெக்க கொல்லுது. கீழே தரையில் கூட வெளியே கூட நின்றுலாம் போல். உள்ளே சுற்றி வெக்க, ஒரு இடத்துலையும் உட்கார முடியல. பின்னாடி தான் கடல் இருக்குது, காற்றே இல்லை சுத்தமாக கொஞ்சம் கூட. யாரும் சொல்கிறாங்க பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது, போர்ட் இருக்குது, இப்போ பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. சத்தியமாக வந்துடாதீங்க. ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்கட்டி போங்க. ஆனால் தயவு செஞ்சு இது ஒரு இடம், இதுக்கு நீங்கள் போகணும்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நாங்கள் அப்படி தான் தெரியாதனமாக ஒரு 30 கிலோமீட்டர் அங்கேருந்து வந்தாச்சு. ஜடாயுவிலேருந்து 33 கிலோமீட்டர் கரெக்டாக அந்த இடம். கீழே போய் முதல்ல சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்த லாகை கன்டினியூ பண்ணிட்டே இருக்கேன். இதில் வந்து பாய் இல்லை ஏடா ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. மக்களை இப்போ நம்ம ட்ரிப்போட ஃபைனல் டெஸ்டினேஷனான ஆலிமலை சிவன் டெம்பிளுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ அந்த கோயிலுக்கு தான் நிற்கிறோம். சார் நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரிப்போட எண்டில் உங்களுக்கு ஒரு சரியான சர்ப்ரைஸ் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்டே இருங்க, அது கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது, சாப்பாடு போட்டாங்க டபுள் இல்லாமல் இப்படி. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது, வாயில கடிச்சு விட நான். இல்லை சாப்பாடு அன்னதானம் ரெடி ஆகிட்டு இருக்கு போல. ஒன்றே சாப்பிட்டு போவோம், இல்லை சாப்பிடாம கிளம்புவோம். நாங்கள் சாப்பிட்றோமா சாப்பிடலையா அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த நல்ல நல்ல நிகழ்வுகள்லாம் உங்களுக்கு மிஸ் ஆயிரும். ஸோ வீடியோ பார்த்துட்டே இருங்க. பாய்.
கும்பிடப்பா கம்பா